என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதுல தவறாம வர ஒரு கமெண்ட், இந்த சொதப்பல் மொமெண்ட்ஸோட அடுத்த பாட்டை எப்போ சார் போடுவீங்கன்னு. நீங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்த சொதப்பல் மொமெண்ட்ஸோட பார்ட் 17 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்தாச்சு. வாங்க பார்க்கலாம். பொதுவா சாங்ஸ்ல ஹெவி மூமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஹீரோவோ ஹீரோயினோ சின்ன தப்பு பண்ணினா கூட 1000 வாட்டி ரீடேக் எடுத்து பெர்ஃபெக்ட்டா வர வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஆனா இந்த பேக் டான்சர்ஸ் நிறைய சாங்ஸ்ல அங்கங்க சொதப்பல் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை செட்லயும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, எடிட்லயும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி நம்ம கண்ணுல ஒண்ணு சிக்கி இருக்கு. தளபதியோட மதுரை படத்துல வர இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அப்படியா? இந்த பாட்டுல நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா ஹீரோயின்ஸ் மேலயும் தளபதி மேலயும் தான் இருந்திருக்கும். தளபதி சாங்ஸ்னாலே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பயங்கரமானதா தான் இருக்கும். அப்படி இந்த பாட்டுல வர ஒரு ஸ்டெப்ல ஒரு பேக் டான்சர் மெகா சொதப்பல் பண்ணி ஃப்ரேம்லயே படுபயங்கரமா உழப்பி வேற வச்சிருக்காங்க. இப்போ அத பாருங்க. அந்த ஒண்ணு திரும்பிடுச்சு. ஐயோப்பா, நல்லா திட்டு வாங்கியிருக்கோம். திரும்பிடுச்சு, அப்படியே நின்றுச்சு. ஐயோ, கண்டிப்பா திட்டு விழுந்திருக்கும். நோட் பண்ணதே இல்ல. அந்த பாட்டுல கூட ஹெவியான ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஆனந்தம் படத்துல வந்தது ஸ்லோ சாங் தான். இதுலயும் ஒரு பேக் டான்சர் ஒரு குட்டி சொதப்பல பண்ணி வச்சிருக்காங்க. பாட்டோட ஸ்டார்டிங்லயே உட்கார்ந்துகிட்டே ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாங்க. அதுல லெஃப்ட் சைடுல இருக்க ஒரு பொண்ணை கவனிச்சீங்கன்னா உட்காரும் போது பேலன்ஸ் இல்லாம கீழே விழ போய் அப்படியே சமாளிச்சு நல்ல வேளை யாரும் பார்க்கலன்னு நினைச்சு ஸ்டெப்ஸ் கண்டினியூ பண்ணிருப்பாங்க. ஆமா, அந்த அளவுக்கு பெருசா தெரியல. அதுதான் பயங்கரம். அது அப்படியே நின்றுச்சு அந்த பொண்ணு. யாரும் பார்க்கல. நெப்போலியன், அருண் பாண்டியன், ரகுவரன் ஊருக்குள்ள ஹைட்டா இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ராஜமுத்திரைன்னு ஒரு 90s படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஃபைட் தான் படங்கிற அளவுக்கு வளைச்சு ஃபைட் சீன்ஸா இருக்கும். பர்டிகுலரா இந்த ஃபைட்ல நெப்போலியன், அருண் பாண்டியன், மன்சூர் அலிகான் 3 பேரும் சேர்ந்து ஃபைட்லயே த்ரீசம் ஃபைட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு இதெல்லாம் மாசாதான் இருந்திருக்கும். இப்போ பார்க்க ஃபன்னா இருக்கு. இந்த ஃபைட்ல நெப்போலியனும் அருண் பாண்டியனும் சேர்ந்து மன்சூருக்கு ஒரு கிக்கு விட அவர் சுத்தி பறந்து போய் விழுறதுதான் ஷாட். எப்படியும் இதெல்லாம் ஹியூமன்லி இம்பாசிபிள் தான். இதுக்காக மன்சூரோட 2 கையிலயும் 2 ரோப்பை கட்டி சுத்த விட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். என்ன, எடிட்டர் கையில கட்டி இருந்த ரோப்பை சம்பள பாக்கியில ரிமூவ் பண்ணாம விட்டுட்டாரு, அவ்வளவுதான். அப்போல படம் தெரியும், ஒன்று 2 படத்தெல்லாம் நல்லாவே தெரியும். அப்போ அதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டோம். இப்பதான் என்ன பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்கும். ரீசெண்டா வந்த ராவண கோட்டம்ங்கிற படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்படின்னு நான் சொன்னா செருப்பு கொண்டு அடிப்பீங்க. ஏன்னா இப்படி ஒரு படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. இது எவனுமே பார்க்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுதான் படத்துல இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாங்களோ என்னவோ. வழக்கமா படங்கள்ல டிவி பாக்குற மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது வெறும் டிவி தான் இருக்கும். எடிட்ல அதுல ஏதாவது ஓடுற மாதிரி வச்சிருவாங்க. ஆனா இந்த படத்துல எடிட்லயும் மறந்துட்டாங்க போல. ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற டிவியை பார்த்து அந்த பாட்டியும் ஆன்ட்டியும் என்னமா நடிக்கிறாங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல. அம்மா, என் மகன் கூப்பிடுறான். ஏன்டா ஒண்ணுமே வைக்காம விட்டீங்களாடா? ஐயோ, பாக்குறவங்களாம் பாதி படம் பார்த்தவங்களாம் என்ன பைத்தியமோ. டிவி சும்மா ஓட விட்டுருக்கலாம். இந்நேரத்துல என்ன சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க? சீரியல் இல்லங்க, வடிவேல் காமெடி. அடங்கப்பா, இது உலக நடிப்பு சாமி. வாங்கின காசுக்கு மேல கூவுறாங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போற அடுத்த சொதப்பல் மொமெண்ட் இருக்கும். விக்ரம் நடிச்சு வந்த சாமராய் படத்துல ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கணத்திலேயே பலார்னு விடுற சீன் இது. இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் இது ஓவர் ஆக்டிங்க போட்டு அடி வாங்குற மாதிரியே தலையை திருப்பிட்டு இருக்கும்.
அவங்க அடுத்து அடிப்பாங்க கண்ணத்தை திருப்பிடுப்பாங்க. சொல்லியிருப்பாங்க கை வருது. கை பக்கத்துல வந்து அப்படி திருப்புங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல. உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நம்ம அடுத்து பார்க்க போறது நாடோடிகள் படத்துல இருந்து இந்த பாட்டுல வந்து சொதப்பல் இல்ல உழப்பல். இந்த பாட்டுல ஒரு இடத்துல இந்த சின்னமணி கேரக்டர் ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருப்பாரு. சடனா இதை பார்த்து சசிகுமார் வந்து மிரட்டி விட்டுருவாரு. இதுதான் சீன். ஆனா இந்த சீன்ல சடன் என்ட்ரி கொடுக்கறதுக்காக சசிகுமார் ஃப்ரேமுக்கு வெளியே நிக்கிறதுக்கு மாத்தி ஃப்ரேமுக்கு உள்ளேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மொத்தத்தையும் பொறுமையா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் சடனா உள்ள வர மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுப்பாரு. அட்லீஸ்ட் எடிட்லயாவது இதை தூக்கி இருக்கலாம். அங்கேயும் கோட்டை விட்டாச்சு. பாக்கலையே எங்கப்பா எங்க ஓ பார்த்துட்டு அப்படியே மெதுவா வர முடியும். அது டக்குன்னு வர்றதுனால தெரியல. இது பாஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். படமா பார்த்தா தெரியாது. நம்ம ஆளுங்கடா ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படா இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் வச்சு செருப்பெல்லாம் போட்டுட்டு பொண்ணுங்க நடக்கிறாங்கன்னு நானும் பலவாட்டி யோசிச்சிருக்கேன். நடக்கிறதே அவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கும்போது இதை போட்டுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுனா என்ன ஆகும்? அப்படி ஒரு சம்பவம் தான் ரம்பாவுக்கும் நடந்திருக்கு. நம்ம சத்யராஜோட குங்குமப்பொட்டு கவுண்டர் படத்துல வந்து இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இதுல ரம்பா அவங்க ஹைட்ல பாதி ஹைட்டுக்கு ஒரு ஹீல்ஸை வச்சு செருப்பை போட்டுட்டு ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ரைட் லெக் ஸ்லிப் ஆகி விழ போய் சமாளிச்சு அப்படியே மேட்ச் பண்ணி ஆடி இருப்பாங்க. செருப்பு இப்படி வளைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு தெரியல. அவ்வளவுதான் மேனேஜ் பண்ணிட்டான். அது தெரியல. ரொம்ப நோட் பண்ணாதான் தெரியும். தமிழ்ல மட்டும் இல்ல, நம்ம பார்த்த பிரம்மாண்டமான பெரிய பெரிய ஹாலிவுட் படங்கள்ல கூட சில சொதப்பல்ஸ் இருக்கு. நம்ம 90s கிட்ஸ் வாயை பொழுது பார்த்த ஜுராசிக் பார்க்ல நடந்திருக்கிற ஒரு மெகா சொதப்பல் தான் இப்போ பார்க்க போறோம். ஜுராசிக் பார்க்கோட ப்ரீ கிளைமேக்ஸ்ல டைனோசருக்கு பயந்து இந்த பசங்க 2 பேரும் ஒரு கிச்சனுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த கிச்சன் டோரை திறந்துட்டு அந்த டைனோசர் வந்துடும். பாதி படம் அப்போவே நல்ல கிராபிக்ஸ் பண்ணி இருந்தாலும் சில போர்ஷன்ஸ் எல்லாம் செட்டிங்கா பண்ணிருப்பாங்க. அப்படி இந்த டைனோசர் கதவை ஓபன் பண்ணும்போது அதோட வால் மட்டும் பட்டுன்னு தூக்கிட்டு நிக்கும். இது பின்னாடி இருந்து ஒருத்தர் நின்னு கையை வச்சு அமுத்தி விட்டுட்டு இருப்பாரு. இந்த ஃப்ரேம்ல அவர் கையோட சேர்ந்து ஸ்கிரீன்ல தெரிஞ்சிருக்கும். ஆமா அவங்க அந்த பொம்மையை தயாரிச்சிருப்பாங்க. ஆம்பா அங்க பத்தியா கைய வச்சு யாரோ தள்ளுறாங்க. இங்க ஆமா இந்த படம் பாத்துருக்கோம்ப்பா. இது நோட் பண்ணல. நம்ம அந்த டைனோசரை பார்த்து பயந்துட்டு ஆமா இருக்கோம். ஆமா செங்கல் வராயா இந்த பழி ஏற்றுமலை பழி போடுங்க. உனக்கு நல்லா தெரியும். அப்பலாம் பயங்கரமா ஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ அட்வான்ஸ்டா என்னென்னமோ பண்ணி டூப் ஆர்டிஸ்டே தெரியாத மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா பழைய படங்கள்ல அங்கங்க டூப் ஆர்டிஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியற அளவுக்கு இருக்கு. அப்படி ஒரு சொதப்பல் தான் நம்ம எல்லாரோட ஃபேவரட் பஞ்சதந்திரம்லயும். இந்த சீன்ல மேகியா வர நம்ம ரம்யா கிருஷ்ணன் சில ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு மேல் ஆர்டிஸ்ட் தான் டூப் போட்டிருப்பாங்க. பச்சையா இது ரம்யா கிருஷ்ணனே இல்லன்னு தெரியற அளவுக்கு ஸ்கிரீன்ல அங்கங்க டூப் ஆர்டிஸ்டே தெரிஞ்சிருப்பாங்க. ஆம்பள ரம்யா கிருஷ்ணன் தெரியும். அது ரொம்ப உன்னிப்பா காட்டுறதுன்னு தெரியும். ஓரளவுக்கு தெரியல. பாஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அதே அவங்க இதுல இருக்கிற மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை போட விட்டு படத்துல வர செட்ஸா காட்டாம அதை ரியலிஸ்டிக்கா காட்டுறது அவ்வளவு கஷ்டமான வேலை. அதுலயும் நிறைய சொதப்பல்கள் நடக்கும். அதுல நடந்தா கூட பரவாயில்ல, இங்க அதை விட மோசமா ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம மிர்ச்சி சிவா நடிச்சு வந்து இடியட்டுங்கிற படத்துல இந்த கேரக்டர் இந்த பில்லர்ல போய் இடிச்சுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. இதுல இந்த பில்லர் செட்டு தான். ஆனா ஹைலைட் என்னன்னா இந்த பில்லரை தரையில ஒழுங்கா வைக்கிற அளவுக்கு கூட பட்ஜெட் இல்ல போல. இதை பிடிச்சிட்டு 2 பேரும் குத்த வச்சு கீழே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுவும் ஃப்ரேம்ல அப்பட்டமா தெரிஞ்சிருக்கும். இதை புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த
விழாம புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உங்க மேல சாய அப்படியே பாறை எங்க மேல சாய நாங்க நசுங்கி சாகணும். ஏண்டா, நீ லவ் பண்ண நாங்க தான் கிடைச்சமாடா. இந்த மாதிரி சின்ன படங்கள் மட்டும் இல்ல, பெரிய படங்கள்ல கூட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மிச்சம் பண்றதுக்காக சில பல அல்ப வேலைங்களை பார்த்து அதெல்லாம் ஸ்கிரீன்ல அப்பட்டமா தெரிஞ்சு உழப்பி வச்சிருப்பாங்க. அட்டையை போட்டுருவாங்க. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்ல இந்த பாட்டை பார்த்திருப்பீங்களே. ஆமா, இல்ல இஷ்டத்துக்கு அவங்க இதுல இந்த ஆடுவாங்க. பேக் டான்சர்ஸ் எல்லாம் கையில தப்ப வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ் வரும். அது எதுவுமே ஒரிஜினல் இல்ல. ஒருத்தர் கையில அதை அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிழிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிழிஞ்சதை வச்சு ஒண்ணுமே அடிக்கிற இல்ல. மாதிரியே மேட்ச் பண்ணியிருப்பாரு. இங்க போய் கிழிஞ்சே போச்சு 2 பேரு. ஆமாப்பா. அதையே அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மெதுவா அடிக்கணும். ஆர்வ கலர்ல அடிச்சிருப்பார் போல இருக்கு. வழக்கமா ரீமேக்னாலே ஃபர்னிச்சர் தான். அப்படி மலையாளத்துல ஸ்படிகம்ங்கிற ஹிட்டான படத்தை ரீமேக் பண்றாங்கிற பேர்ல தமிழ்ல உடைச்சு வச்ச சம்பவம் தான் சுந்தர் சி நடிச்ச வந்த வீராப்பு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சுந்தர் சி ரன்னிங்ல இருக்கிற ட்ரெயின்ல ஓடி போய் ஏறுற மாதிரி ஒரு சீன் வரும். அதுல சுந்தர் சி ஏறும்போது மொத்த கேமரா யூனிட் டைரக்டர்ஸும் ஸ்கிரீன்ல தெரியிற அளவுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஃப்ரேமா வச்சிருப்பாங்க. ஆமாயா, கேமராவே இருக்கியா? இப்ப ஏறாரா? அங்க பாரு, அங்க பாரு. ஆ. அடப்பா. அப்ப சருக்குன்னு போட்டா அதனால பார்க்க முடியும். அட புறம்போக்கு. இதெல்லாம் இவர் எப்படி சோமன்ஸ்ல வச்சு பார்த்துட்டு இருப்பாரா? பாத்துருப்பாங்க. மெயின் ஆக்ட்ரஸே இவ்வளவு சொதப்பல் பண்ணும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட்டமா வர சீன்ஸ்ல எல்லாம் நிறைய சொதப்பல்கள் நடக்கும். அப்படி நடந்த சில சொதப்பல்களை இப்போ பார்க்கலாம். விக்ரம் நடிச்சு வந்த காசி படத்துல ஒரு மரத்துக்கு அடியில அவர் உட்கார்ந்து பாடுறத சுத்தியும் ஊர் மக்கள் எல்லாம் நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்காக கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்ட நிப்பாட்டி நடிக்க வச்சிருப்பாங்க. இதுல ஒரு இடத்துல ஒரு குழந்தை பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆண்டி கம்மலை பிடிச்சு இழுக்க அவங்களும் வழி தாங்க முடியாம கஷ்டப்பட்டு டேக் முடியற வரைக்கும் அதை தட்டி விட்டு சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே படத்துல அப்படியே வந்திருக்கும். ஆளுப்பா. குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. கார்த்தி நடிச்சு வந்த அலெக்ஸ் பாண்டியன்ல ஒரு சீன்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. ஷூட்டிங் பார்க்க வந்த ஒரு தாத்தா ஃப்ரேம்குள்ள வந்து உழைப்பி விட்டுட்டு போயிருப்பாரு. இந்த சீன்ல கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒரு தாத்தா ஷூட் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கேமராவை பார்த்து டாட்டா காமிச்சுக்கிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சுதான் கை கட்டுறாங்க. விடுதலை பார்ட் ஸ்டார்டிங்லயே வந்து இந்த போர்ஷன் சிங்கிள் டேக்ல சம்பவம் பண்ணிருப்பாரு வெற்றிமாறன். இந்த மாதிரி சீக்வென்சஸ் எல்லாம் சிங்கிள் டேக்ல பண்றது சாதாரணமான விஷயமே இல்ல. நிறைய பேர்த்தோட கோஆர்டினேஷன் வேணும். அப்படி இல்லனா சொதப்பிடும். அப்படி இங்கேயும் ஒரு சொதப்பல் நடந்திருக்கு. போலீஸ் வந்து ஆக்சிடென்ட்ல மாட்டினவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது ட்ராக்ல கால் மாட்டி அப்படியே ஒருத்தர் இறந்திருப்பாரு. இறந்தவர்னு தெரியாம அவரை தூக்க வருவாங்க. இறந்தது தெரிஞ்சதும் அப்படியே இந்த 2 போலீஸ்காரரும் பாடியை விட்டுட்டு போயிடுவாங்க. இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா வெளியில தூக்கும் போது அவருக்கு கால் மாட்டி தான் ஒரு டெட் பாடிங்கிறத மறந்து அவரே இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம காலை வெளியில எடுத்து போட்டிருப்பாரு. இவங்க கண்ணாமனா நிறுத்தி விட்டா யாரு வச்சுட்டாங்கிறது இது ஒண்ணும் பண்ண முடியாது. தர நிறுத்துறாங்க. அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? வெற்றிமாறனே இப்படி ஒரு சொதப்பலை கவனிக்கலனா 1.2x படம் எடுக்கிற ஹரி எல்லாம் எப்படி கவனிப்பாரு? வேங்கை படத்துல இதை விட ஒரு மெகா சொதப்பல் இருக்கு. தனுஷ் ரவுடிஸை விரட்டி ரோட்ல வச்சு வெட்டுற இந்த சீன்ல பப்ளிக் எல்லாம் கையில இருக்க போனை எடுத்து இதை ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு அதிபுத்திசாலி பழைய நோக்கியா 0000 வச்சு அதுவும் கேமரா முன்னாடியே கட்டி ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. அவருதான் எப்பப்பா கேமராலாம் கொடுத்தீங்க? ஆடாப்பாய். அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. கேமரா இல்லன்னு தெரியுதா இல்லையா? எதையா பார்க்க போறது ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக். நம்ம எஸ்கேவோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல லதா பாண்டிக்கு கல்யாணம்னு இந்த பிளெக்ஸ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு இன்னும் மைனர்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துற இந்த சீன்ல பிளெக்ஸ்ல மாப்பிள்ள பேரு ஆர் ரவிக்குமார்னு இருக்கும். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க. மாப்பிள்ள துப்பாக்கினா தோட்டா இருக்கு. கல்யாணத்துல வேற பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டு வச்சு அடுத்த சீன்ல பார்த்தா மணமேடையில மாப்பிள்ள நிமிப்பி மாப்பிள்ளையவே மாத்திட்டாங்க. மாப்பிள்ள அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. மறந்துட்டீங்களா மாப்பிள்ள பேரு?
மாட்டேன், எனக்கு இது வேணும். இதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்கன்னு விட்டுருப்பாங்க. அது ஏதாவது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இப்படி எடுத்திருப்பாங்க, மாப்பிள்ளை அதாவது பேரை மாத்தின மறந்துருக்கும். ஒரு சொதப்பல் நம்ம கௌதம் மேனன் படத்துலயும் நடந்திருக்கு. வினி தாண்டி வருவாயால ஜெஸ்ஸியை பார்க்க ஆலப்பி போறப்போ அங்க அவங்களுக்கு சர்ச்சில் மேரேஜ் போயிட்டு இருக்கும். அங்க மாப்பிள்ளை പേര് റോയ്ന്ന് சொல்லியிருப்பாங்க. ജെസ്സി, മിശിഹായുടെ നിയമവും തിരുസഭയുടെ നടപടിയും അനുസരിച്ച് സ്വതന്ത്രമായ മനസ്സോടും പൂർണ്ണ സമ്മതത്തോടും കൂടി ഈ നിൽക്കുന്ന റോയ് തോമസിനെ നിന്റെ ഭർത്താവായി സ്വീകരിക്കുന്നുവോ? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஜெஸ்ஸி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கார்த்திகை மீட் பண்றப்போ இப்போ கல்யாணம் ஆயிட்டதாகவும் ஹஸ்பண்ட் நேம் ஆப்ரகாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜெஸ்ஸியோட அபிஷியல் ஹஸ்பண்ட் பேரு ஆப்ரகாம். என் ஹஸ்பண்ட் என் கூட இருந்தாரு. அவர் தான் எனக்கு கூப்பிட்டாரு. யா, அவர் தான் ஏப்ரஹாம். VTV வந்து சில வருஷத்துக்கு அப்புறம் இதோட சீக்குவலா கார்த்திக் டயல் செய்த என்னன்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணாரு கௌதம். இதுல பேசும்போது ஹஸ்பண்ட் நேம் ராய்னு ஜெஸ்ஸி சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல ஜெஸ்ஸி புருஷன் ராயா இல்ல ஆப்ரகாமா? ஜெஸ்ஸிக்கே தெரியல. ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருக்கோம், அப்புறம் தான் 2 பேரை கல்யாணம் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அவரை ரொம்ப ஒருத்தன் கேரளால இருப்பான், ஒருத்தன் ஃபாரின்ல இருந்திருப்பான். அவர் கூட என் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டேன். நீ மறுபடியும் கனெக்ட் பண்ணப்போ நான் ராய் கிட்ட சொல்லிட்டு தான் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இந்த கேப்ல போய் விஜய் சேதுபதியை போய் பார்த்துட்டு வந்தோம். ஸ்கூல்ல போகுது. இந்த மாதிரியே நீங்க படங்கள்ல கவனிச்ச சொதப்பல்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பாட்டோட சீக்கிரமா வரோம். டாடா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. நிறைய படம் அது முன்னாடி பழைய படம் எடுத்தாலே நிறைய சீன்ஸு இது மாறிலாம் அப்பட்டமா தெரியும். அந்த சீன்ஸ்க்கு எதுக்கு டூப் போட்டாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல. சும்மா லைட்டா மீச்சு தள்ளுறது தான். அதுல அப்பட்டமா தெரியும் அது தனுஷ் இல்லைன்னு. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அந்த சீன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிறைய சீன் இந்த மாதிரி நிறைய பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா தெரியும். ரஜினி படமா இருக்கட்டும், இல்லை கமல் படமா இருக்கட்டும், அவங்க படத்தெல்லாம் மேக்சிமம் நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போ கயிறு கீரெலாம் நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு மறைக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பின்னாடி நிற்கிறவங்க நிறைய படத்துல பார்த்தீங்கன்னா அல்ற சீன்லாம் 1-2 பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இதெல்லாம் நல்லா தெரியும். அதாவது ஒரு நம்ம ஏதாவது எமோஷனாக ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்போம், பார்த்தா அங்கே 2-3 பேர் இந்த சிரிச்சிட்டு இருப்பாங்க. முதல்வன் படம்னு நினைக்கிறேன். அதுல ஏதோ ஒரு சீன் அல்ற சீனா ஏதோ வரும். அப்போ பார்த்தா அந்த கூட்டத்தில் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் அதான் சொல்கிறேன். நிறைய படத்தில் அந்த இது எல்லாருமே பெர்ஃபெக்டாக நடிக்க முடியாதுல்ல. எல்லாரும் ஒரு இடத்துல சொதப்புவாங்க. அதுதான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா எனக்கு வந்து இந்த ஜுராசிக் பார்க் படம் நான் சின்ன வயசுல பார்த்தேன். அந்த எல்லாருமே சின்ன வயசுல பார்த்துருப்போம். இப்பயும் பாக்குறவங்க இருப்பாங்கல்ல. நான் சொல்றது அப்போ அப்போ அதுக்கப்புறம் நான் பாக்கல அந்த படம். அப்போ அது பயங்கரமா இருக்கும். அந்த பொண்ணு ஐயோ அதுகிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு நம்ம அந்த ஒரு இதுல பாத்துட்டு இருப்போம். நம்ம அந்த இததான் பாத்துட்டு இருக்கோம். கவனிக்கலப்பா. நம்ம டக்குன்னு வந்ததுனால நம்ம அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்களும் நோட் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படியே இதை இப்போ எதுக்கு பெருசா பார்க்கணும், அந்த அளவுக்கு நோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு விட்டுருப்பாங்களான்னு எனக்கே தெரியும். நான் எதையும் பண்ணல. நான் அந்த இதுல படத்துக்குள்ள நானும் இந்த அளவுக்குலாம் நோட் பண்ணி படத்துக்குள்ள அந்த பொண்ணாவே நான் மாறிட்டேன். ஐயோ அதுகிட்ட தப்பிக்கணுன்ற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. சூப்பரா எல்லாத்தையும் எப்படிதான் அதை தேடி தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்